இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது கிளாடிஸ் ஐல்வார்ட். பிறப்பு 1902, மறைவு 1970. சாதாரண வீட்டு பணிப்பெண்ணை ஆண்டவர் தனது பணியில் பயன்படுத்த முடியுமா? படிப்பில் பின்தங்கிய ஒரு பெண் அயல் நாட்டிற்கு சென்று அருட்பணியாளராக சேவை செய்ய முடியுமா? இது போன்ற கேள்விகளுக்கு பதிலை தொடர்ந்து பாருங்கள். ரோமர் 11:29 கூறப்பட்டுள்ள தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே என்ற சத்தியத்திற்கு கிளாடிஸ் ஐல்வார்ட் அவர்களின் வாழ்க்கை ஓர் உயிருள்ள சாட்சியாகும். 1902 பிப்ரவரி 24 பிறந்த இவர் தனது 14ஆம் வயதிலேயே ஒரு பணிப்பெண்ணாக வேலை செய்ய ஆரம்பித்தார். ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்த இவருக்கு சாதாரண கல்வியே கிடைத்தது. தனது 18ஆம் வயதில் கிளாடிஸ் ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அக்கூட்டத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முன் வருவோர் யார் என செய்தியாளர் அறைகூவல் விடுத்தார். இதை கேட்டவுடன் பணிக்களம் சென்று அர்ப்பணி செய்ய வேண்டும் என்கிற ஆவல் அவருடைய இதயத்தை நிரப்பியது. சீனாவில் நற்செய்தியை பிரசங்கிக்க வேண்டும் என்பதே தன்னை குறித்த தேவ அழைப்பு என்பதை அவர் உறுதியாக அறிந்து கொண்டார். அவர் தனது வாலிப வயதில் சீன உள்நாட்டு அர்ப்பணி இயக்கத்தின் லண்டன் மாநகர மையத்தில் பணி கிடைக்கும் வரை பணிப்பெண் வேலையை தொடர்ந்து செய்து வந்தார். அவர்களது எதிர்பார்ப்புகளை கிளாடிஸ் நிறைவேற்ற இயலவில்லை. ஆனால் கிளாடிஸ் தேவனுக்கு பணிபுரியும் தனது தீர்மானத்தில் உறுதியுள்ளவராக தான் செய்து வந்த வேலையின் மூலம் சிறிது பணம் சேர்த்து வைத்தார். அவர் தனது 30வது வயதில் திருமதி ஜீனி லாசன் என்கிற 73 வயது நிரம்பிய ஒரு மிஷனரி தன்னுடன் பணிபுரிய ஓர் இளம் பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார் என கேள்விப்பட்டார். திருமதி லாசன் கிளாடிஸை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சீனாவுக்கு செல்ல கிளாடிஸின் கப்பல் செலவுக்கு லாசன் அம்மையாரால் பணம் கொடுக்க இயலவில்லை. கிளாடிஸ் தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை பயன்படுத்தி சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் ரயில் மூலம் ஐரோப்பா மற்றும் ரஷ்யா வழியாக பயணம் செய்தார். 1932 அவர்கள் யாங்சன் என்கிற பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த நகரமானது பொருட்களை ஏற்றிச் செல்லும் வண்டி தொடர்கள் இரவில் நிறுத்திச் செல்லும் இடமாக இருந்தது. திருமதி ஜீனியும் கிளாடிஸும் அந்த பட்டணத்தில் பயணியர் விடுதியை ஆரம்பிப்பதன் மூலம் அங்கு வரும் பயணிகளுக்கு நற்செய்தியை இன்னும் சிறப்பாக அறிவிக்க முடியும் என எண்ணினார்கள். எனவே அவர்கள் வாழ்ந்து வந்த கட்டடத்தை பழுதுபார்த்து அதை பயணியர் விடுதியாக மாற்றி பயணிகளுக்கும் வண்டிகளை இழுத்து வந்த மிருகங்களுக்கும் உணவு அளித்தனர். ஒரு வண்டி தொடர் அவர்களது விடுதியை நெருங்கும் போது கிளாடிஸ் ஓடிச் சென்று முதலாவது வரும் வண்டியை இழுக்கும் மிருகத்தின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு அதை தங்களது வளாகத்திற்குள் நடத்துவார். மீதமுள்ள மிருகங்களும் அவைகளை நடத்துபவர்களும் பின்தொடர்ந்து வருவார்கள். ஒரு நியாயமான கட்டணத்தில் நல்ல உணவும் படுக்கை வசதியும் மற்றும் மிருகங்களுக்கான பராமரிப்பையும் மிஷனரிகள் அளித்தனர். மாலை வேளைகளில் பயணிகளுக்கு இலவசமாக நற்செய்தி மற்றும் வேதாகம சரித்திரங்களை சொல்லி அவர்களை மகிழ்வித்தனர். அதிவிரைவில் அவர்கள் இந்த சரித்திரங்கள் மற்ற பயணிகளுடன் பகிர்ந்து கொண்டனர். கிளாடிஸ் தொடர்ந்து வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய சீன மொழி அறிவை வளர்த்து வந்தார். எதிர்பாராத விதத்தில் திருமதி லாசன் அவர்கள் மரணமடைந்தார்கள். இப்போது யாங் என்ற ஒரு சீன தேச கிறிஸ்தவ சமையல்காரருடன் சேர்ந்து கிளாடிஸ் அந்த பயணியர் விடுதியை நடத்த வேண்டியதாயிற்று. சில வாரங்கள் சென்ற பின் யாங்சன் நகர தலைவர் தனது வாகனத்தில் வந்து கிளாடிஸ் அவர்களுக்கு சீன பெண்களின் கால்களை பரிசோதிக்கும் வேலையை தந்தார். பெண்களின் பாதங்கள் சிறியதாக இருப்பதே அழகு என சீனர்கள் நம்பியதால் பெண்களின் பாதங்களை கட்டி வைக்கும் மூட பழக்கம் சீனாவில் இருந்தது. சீன அரசாங்க சீன பெண்களின் கால்களை கட்டுதல் என்ற பழைய சீன பழக்கத்தை தடை செய்திருந்தது. எனவே கால்கள் கட்டப்படாத பெண்கள் தங்கும் பகுதிகளுக்கு சென்று அவ்வேலையை செய்ய ஒரு பெண் தேவைப்பட்டது. இந்த வேலைக்கு கிளாடிஸ் பொருத்தமானவராக இருந்தார். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கிளாடிஸ் நற்செய்தியை தாராளமாக பகிர்ந்து கொண்டார். ஒருமுறை சிறை கைதிகளிடையே ஏற்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த சீன நகர தலைவர் கிளாடிஸை அழைத்தார். கிளாடிஸ் சிறை கைதிகளை அமைதிப்படுத்தி அவர்களது கருத்துக்களை சீன தலைவருக்கு எடுத்துரைத்தார். இதன் விளைவாக சிறைச்சாலையில் நெசவாலைகளும் மாவு அரைக்கும் இயந்திரமும் நிறுவப்பட்டு சிறை கைதிகள் வேலை செய்து பணம் சம்பாதித்து கூடுதலாக உணவு வாங்குவதற்கு வாய்ப்பு கிட்டியது. கிளாடிஸின் உதவி செய்யும் மனப்பான்மையும் பயமற்ற தன்மையும் கண்ட மக்கள் அவருக்கு நற்குணசாலி என்று பொருள்படும் ஐ வைடே என்ற பெயரை அவருக்கு சூட்டினார்கள். ஒருமுறை ஒரு பெண் உடல் முழுவதும் புண்கள் நிறைந்திருந்த ஒரு குழந்தையை இழுத்துக்கொண்டு செல்வதை கிளாடிஸ் கவனித்தார். அக்குழந்தை அந்த பெண்ணின் சொந்த குழந்தை அல்ல என்றும் பிச்சை எடுப்பதற்காக அந்த பெண் அந்த குழந்தையை பயன்படுத்தினாள் எனவும் தெரிய வந்தது. கிளாடிஸ் அந்த பெண் குழந்தையை 9 பென்ஸ் கொடுத்து விலைக்கு வாங்கி
அந்த பிள்ளைக்கு 9 பென்ஸ் என்று பெயரிட்டார். விரைவில் இன்னும் ஒரு சிறிய அனாதை குழந்தை லெஸ் என்ற பெயருடன் கிளாடிஸின் குடும்பத்தில் சேர்க்கப்பட்டது. யாங்செங் தலைவர் எப்போதும் கிளாடிஸை தனது அரண்மனைக்கு வரவேற்று அடிக்கடி உரையாற்றி வந்தார். ஆனால் அவர் கிளாடிஸின் மதத்தை விரும்பவில்லை. 1936 வருடம் கிளாடிஸ் அதிகாரப்பூர்வமான ஒரு சீன குடிமகளாக மாறினார். 1938 சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் யுத்தம் ஆரம்பித்தது. ஜப்பானிய விமானங்கள் யாங்செங் பட்டணத்தின் மீது குண்டு வீசி தாக்கின. தப்பி பிழைத்தவர்கள் மலைகளுக்கு ஓடினார்கள். யாங்செங் நகரம் ஜப்பானிய படையினரால் கைப்பற்றப்பட்டது. அந்நகர தலைவர் சிறை கைதிகளை என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து கிளாடிஸிடம் ஆலோசனை கேட்டார். கிளாடிஸின் ஆலோசனைப்படி ஒவ்வொருவரிடமும் உறுதி பத்திர வாக்குறுதி பெற்றுக்கொண்டு கைதிகள் எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டனர். ஜப்பானிய தாக்குதல் நடந்து கொண்டிருந்த வருடங்களில் கிளாடிஸின் பயணியர் விடுதியானது 20 அனாதைகளுக்கும் 30 முதல் 40 காயமடைந்த சீன போர் வீரர்களுக்கும் ஒரு புகலிடமாக இருந்தது. சீன எதிர்ப்பாளர்களில் ஒருவரான கர்னல் லின்னன் கிளாடிஸை பிடித்து கொடுப்பவர்களுக்கு ஜப்பான் ஒரு வெகுமதியை அறிவித்துள்ளது என்பதை கூறி அவரை எச்சரித்தார். எனவே கிளாடிஸ் ஜப்பானியிடமிருந்து தப்புவதற்காக தன்னிடம் இருந்த 100 குழந்தைகளோடு 100 மைல்களுக்கு அப்பால் இருந்த சியான் என்ற சீன பகுதிக்கு பயணமானார். 27 நாட்கள் மலைகளின் வழியாக பயணம் செய்து கிளாடிஸும் குழந்தைகளும் சியானில் இருந்த அனாதை விடுதியை அடைந்தனர். அவர்கள் மஞ்சள் நதியை கடந்து சியான் சென்றடைந்தவுடன் கிளாடிஸ் காய்ச்சலினாலும் அளவுக்கு அதிகமான களைப்பினாலும் சுருண்டு விழுந்தார். அவர் குணமடைந்த பின்பு சியானில் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார். கிளாடிஸ் அங்கு ஒரு சபையை ஆரம்பித்து கிராமங்களிலும் சிறைச்சாலைகளிலும் வியாதி உள்ளவர்கள் மத்தியிலும் நற்செய்தியை அறிவித்தார். திபெத்திய எல்லையின் அருகில் உள்ள ஜெசுவான் என்ற இடத்தில் தொழு நோயாளிக்கான ஒரு குடியிருப்பை கிளாடிஸ் ஏற்படுத்தினார். யுத்தத்தின் போது அடைந்த காயங்களால் அவரது உடல் மிகவும் பலவீனப்பட்டது. உண்மையாய் தேவனுக்கென்று ஓடிக்கொண்டிருந்த கிளாடிஸ் 1970 வருடம் இறைவனடி சேர்ந்தார். 21ஆம் நூற்றாண்டில் தேவனுக்கு ஊழியம் செய்தல் என்பது பல்வேறு கோணங்களில் வளர்ச்சியடைந்துள்ளது. நாம் கிளாடிஸ் அம்மையாரைப் போல சமுதாயத்தின் சரீர பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யும் பணியில் முன்னேறி செல்வோம். ஆமென்.